அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் ஜீவனதி ஜெபமயத்தின் மூலம் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த கால வேளையிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்கள் முழுதும், கடந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும். இந்த ஜூலை மாதம் கர்த்தர் நம்மோடு என்ன வார்த்தை பேசுகிறார் என்பதை குறித்து இப்பொழுது நாம் தியானிப்போம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் எப்படியாக யோசுவா கரம் பிடித்து நடத்தினாரோ உங்களை இந்த மாதம் முழுதும் கர்த்தர் அப்படியே நடத்தப் போகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சாதாரணமாக இன்றோ நாளைக்கோ இருந்து நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. உங்களை தெரிந்து கொண்ட தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், யோசுவா உயிரோடு இருந்த நாள் முழுவதும் கர்த்தர் அவரோடு இருந்து அவர் வழி நடத்தினது போல கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தப் போகிறார். கர்த்தர் எப்படியெல்லாம் வழி நடத்தினார் என்பது குறித்து நாம் பார்ப்போம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று சொல்லி அவரை தைரியப்படுத்தார். ஒரு ஊழிய அழைப்பு அவருக்கு கொடுத்து அந்த தேசத்துக்கு அவர்களை கடந்து போகும்படியாகவும் அந்த பட்டணங்களை அவர்கள் பிடிக்கும்படியாகவும் அந்த தேசத்தை ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படியாக யோசுவாவுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் தந்து அவரை வழி நடத்தினார். அப்படியே கர்த்தர் அவரோடு இருந்து அவரை வழி நடத்தினார். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். என் தாசனாக மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக என்று யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசேவோடு கர்த்தர் எப்படியெல்லாம் கிரியை செய்தார் என்பது யோசுவாவுக்கு நன்றாக தெரியும். அவரோடு நான் எப்படி இருந்து செயலாற்றி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தேனோ உன்னோடு நான் இணைந்து கொண்டு இஸ்ரேல் புத்திரர்களுக்கு நான் ஜெயத்தை தருவேன் என்று சொல்லி நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் கரங்களை பிடித்து அவர் வாக்கு தத்தங்களை பிடித்து அவரை தைரியப்படுத்தார். நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி கர்த்தர் அவரை வழி நடத்தினார். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவுக்கு ஆலோசனை தருகிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தைரியப்படுத்தி பலப்படுத்தி பக்குவப்படுத்தி ஆலோசனை தந்து யோசுவாவின் கரத்தை பிடித்து நான் மோசேவோடு இருந்து செய்த அதிசயங்களைப் போல உன்னோடு கூட இருந்து நான் அதிசயங்களை செய்து உன்னையும் இஸ்ரவேல் ஜனங்களை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி பிராமிஸ் பண்ணி கரம் பிடித்து கர்த்தர் வழி நடத்தும் போதுமானவராக இருக்கிறார். அவர் சொன்னார், அப்படியே செய்து முடித்தார் என்பதை நாம் இந்த யோசுவாவின் புத்தகத்தில் நாம் வாசிப்போமானால் தெரியும். எங்கெல்லாம் அவர்கள் கடந்து சென்றார்கள், என்னெல்லாம் கர்த்தர் அவர்களோடு இருந்து அற்புதம் செய்தார் என்பதை குறித்து நாம் வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பெற்றை எடுத்துச் செல்லும்போது ஆசாருடைய கால் பட்டு யோர்தான் அப்படியே புயலாக நின்று விட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை வாசிப்பீரானால் யோர்தான் பிரவாகித்து வந்து கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள் அந்த உடன்படிக்கை பெற்று கால் வைத்த மாத்திரமே அது புயலாக தண்ணி நின்று மிகப்பெரிய அற்புதமாகவும் அடையாளமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இடத்தில் வழிநடத்தினார். எப்படி மோசேவோடு வனாந்தரத்தில் செங்கடலை கடக்கும்போது வனாந்தரத்தில் வெட்டாந்தரையில் அவர்கள் நடந்தது போல யோசுவாவோடு
யோசுவாவுடன் கர்த்தர் இருந்ததினால் யோர்தானை வெட்டாந்தரையிலே நடந்து வந்து உடன்படிக்கையின் பெட்டி சுமந்து கொண்ட ஆசாரியர் கால்கள் பட்டவுடன் வெட்டாந்தரையாக மாறினது. மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் சொன்ன கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி நிறைவேற்றினார். அது மாத்திரமில்லை, யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பாக பெரிய மதில் சுவராக இருந்தது. அந்த பெரிய மதில் சுவர்கள் கையினால் இடிக்கப்பட முடியாது, மனுஷர்களால் அதை இடித்து போட முடியாது. கர்த்தர் ஆலோசனை சொன்னார், நீ துதி, அதை நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லும்போது அந்த எரிகோ பட்டணத்தின் மேலே மனம் திரும்பின அந்த ராகாப் என்ற சகோதரி நிமித்தம் ஒரு ஆலோசனை கிடைத்து அந்த இடத்துல அந்த எரிகோ கோட்டை 2ஆக பிளந்து அந்த இடத்துல விழுந்தது. அது வழியாக கர்த்தர் அவர்கள் யோசுவாவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடந்து போக செய்தார். அது மட்டுமில்லை, இந்த ஆயி பட்டணத்தை யோசுவாவின் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள்னா ஆயி பட்டணத்தை பிரித்து ஆயிப்பட்டினம் அவர்கள் பிடித்து கொண்டார்கள். யோசுவா பிடித்தார், ஜெயமெடுத்தார். அந்த இடத்துல யோசுவா எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் சொன்ன கர்த்தர் வெறும் வார்த்தை மாத்திரம் அதை செய்யாதபடிக்கு கிருபையினால் அதை செய்து முடித்தார். இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் சொன்ன கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், அன்றைய மோசேவோடு இருந்தேன், யோசுவாவோடு இருந்தேன், இன்று உங்களோடு நான் இருப்பேன் என்று கர்த்தர் இருகம் கரங்களை பிடித்து உங்களை தைரியப்படுத்துகிறார். உங்கள் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் உங்கள் கரங்களை பிடிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த யோசுவா எந்த இடமெல்லாம் கடந்து சென்றார் என்று குறித்து வரும் நாட்களில் நான் அதை விவரமாக உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எத்தனை விதமான ராஜாக்கள் அவர் முறியடித்தார் என்று குறித்து நாம் அதை அடையாளமாக கர்த்தர் அவரை நிறுத்தினார் என்பது குறித்து நாம் பார்ப்போம். 31 ராஜாக்களை இந்த யோசுவா முறியடித்து ஆயி பட்டணத்தை பிடித்தார். அது மட்டுமில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பங்கு போட்டு கொடுத்தார். ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அவர்களை நான் கரத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். கானானியரும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சேயரையும் கிர்காசையும் எமோரியரும் எபூசியரும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவேன் என்று சொல்லி யோசுவா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாக்கு தத்துவம் பண்ணின அதே தேவன் தான் யோசுவா 11ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தில் இங்கு வாசிப்பீர்கள்னா இத்தனை ஜாதிகள் கர்த்தர் அவர்களை விட்டு துரத்தி அவர்களை யோசுவா துரத்தும்படியாக யோசுவாவோடு கர்த்தர் இணைந்து கொண்டு செயல்பட்டார். 31 ராஜாக்களை ஜெயமுடித்தார் இந்த யோசுவா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் யோசுவாவோடு இருந்து வழிநடத்தினார். யோசுவாவின் நாட்கள் எத்தனை என்று நாம் இப்பொழுது பார்ப்போமாக. 110 வயது வரை யோசுவா இந்த பூமியில் வாழ்ந்தார். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். யோசுவாவின் புத்தகம் 24:29 யோசுவா 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே பயப்படாதீர்கள், ஆகவே கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிச்சயம் உங்களை கொண்டு செய்து முடிப்பார். யோசுவாவின் புத்தர்களை நோக்கி இந்த வார்த்தை உங்களுக்கு உண்டானது என்று சொன்னது போல யோசுவா இன்று நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். அன்றைக்கு கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல, அன்றைக்கு கர்த்தர் யோசுவாவோடு இருந்தது போல கர்த்தர் இன்று உங்களோடு இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். உங்களுக்கு முன்பாக யோர்தான் பிரவாகித்து வந்து கொண்டிருந்தாலும் எரிகோ கோட்டை தடையாக நின்று கொண்டு இருந்தாலும் ஆயி பட்டணத்தை அவர்கள் எப்படி பிடித்தார்களோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் பயணத்தை ஜெயமாக முடிப்பீர்கள் என்பது விசுவாசத்தோடு உங்களுக்கு நான் அறிக்கை இடுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே தைரியமாக இருங்கள், பலப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். யோசுவாவோடு இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் இருந்து உங்களை நடத்த போகிறார். ஆகவே பயப்படாதீங்க. இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்களை நாம் விவரித்து நாம் பார்ப்போம். இந்த மாதம் செய்தி கேட்டவங்க அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். சிறு ஜபத்தோடு இந்த செய்தியை முடிப்போமாக. ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த பிள்ளைகளோடு நீங்கள் இருக்க போகிறேன் என்று சொன்னதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், அன்றைக்கு மோசையோடு இருந்தது போல, இயேசுவோடு இருந்தது போல, இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர்களோடு நீர் இருக்க போகிறீர் என்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நடுவே இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீ தகத்தெறிய போகிறீர். இவர்கள் நீ ஆசீர்வதிக்க போகிறீர். தேசங்களை இவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க போகிறீர். இவர்களுக்கு நன்மை கிருபை இவர்களுக்கு தொடரும்படியாக நீ செய்ய போகிறீர். நீ அப்படி செய்யப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். இந்த கடந்த நாம் இந்த செய்தி கேட்டவங்க அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் நன்றி செலுத்துகிறோம். மார்ச் மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி 10th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை எங்களுக்கு கொடுத்தார். இதில் ஒவ்வொரு பள்ளிகளிலும் நாங்கள் கடந்து சென்று 10th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளும் +2 எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாங்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு 9th 10th +1 +2 எழுதுகிற எல்லா மாணவர்களையும் நான் ஒவ்வொரு பள்ளியின் வாசலை நான் கடந்து சென்று இந்த பிள்ளைகளுக்கு இந்த ட்ராக்ஸ் நான் கொடுத்தேன். நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் இந்த முறை நல்ல எக்ஸாமில் ரிசல்ட் எடுப்பீர்கள் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். கர்த்தர் இந்த விசுவாச வார்த்தையின்படியே கர்த்தர் 1வது 10th வரை ஆல் பாஸ் என்று கவர்மெண்ட் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டது. இது மட்டுமல்ல, பார்த்தீர்களானா அவங்க ஒவ்வொருவரும் எக்ஸாம் எழுதும்போது அந்த பேரண்ட்ஸுங்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். இந்த ட்ராக்ஸ் நான் கொடுக்கும்போது அந்த ஸ்கூல் வாசலில் ஒரு தாய் கண்ணீரோடு அந்த பேப்பர் வாங்கினாங்க. ஏன்னு சொன்னேன், நான் ரொம்ப கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி நான் இதை படிக்க வைக்கிறேமா, என் பிள்ளை பாஸ் ஆனால் போதும்னு சொன்னாங்க. அந்த தாயினுடைய கண்ணீர் அந்த ஸ்கூல் வாசலில் நான் கண்டபோது கலங்கி நின்றேன். கர்த்தாவே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று அங்கே நான் சிறு ஜெபத்தை எடுக்கும்போது கர்த்தர் இந்த ஆண்டு முழு ரிசல்ட்டை தந்து 100% 10th பிள்ளைகள் பாஸ் ஆக முடியாது. +1 1லிருந்து 10th வரை +1 +2 பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். மற்ற பள்ளிகளில் மற்ற காரியங்களையும் தேவன் அப்படி செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இந்த செய்தி கேட்டவங்க அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் மோசேயோடு இருந்த அற்புதங்களை செய்தார், யோசுவாவோடு இருந்த அற்புதங்களை செய்தார், தடைகளை மாற்றினார், எல்லாவற்றையும் சரி செய்தார். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியது உங்களுக்கு கொண்டு செய்து முடிப்பார். எல்லா தடைகளும் மாறும். அதுக்காக வனாந்திரத்தில் கர்த்தர் வழிகளை உண்டாக்குவார். தடையாக இருக்க அத்தனை காரியங்கள் நொறுங்கி போகும், குவியலாக ஒதுங்கி போகும், நொறுங்கி போகும். நீங்கள் பிடிக்க வேண்டிய ஆயுள் பட்டணத்தை நிச்சயமாக பிடிப்பீர்கள். உங்களை கொண்டு அநேகருக்கு பங்கிட்டு கொடுக்க கர்த்தர் இந்த மாதம் நடத்துவார். அந்த செய்தி கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். ஆமாம்.